எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூசி டாக், ரூசி பாய்ஸ் வீடியோஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் போக போகுது. இல்லை என்னப்பா இப்போ ஒருத்தர் பார்த்துருப்ப படம் மற்ற பேர் பார்க்கல, பட் அவங்களோட ஒப்பீனியன். ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ரீசெண்டாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தோம் ப்ரோ. இப்போ பாரஞ்சித் அவரோட ப்ரொடக்ஷனில் அவரோட ஃப்ரெண்டு டிரெக்ட் பண்ண ஃபிலிம், ஜெயக்குமார் அவர் பண்ண ஒரு ஃபிலிமில் அந்த படம் ப்ளூ ஸ்டார்னு. அது வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ண ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக இப்போ தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு, ஆன்லைன் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து சென்னையில பார்க்கல, பெங்களூர்ல பார்த்தேன். வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாங்க, தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா கர்நாடகால தமிழ் ஆடியன்ஸ் தான் அதிகம். அப்படியா? இல்ல நான் சும்மா டூர் போன டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி படத்துக்கு போய் ப்ளூ ஸ்டாருக்கு போகும்போதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க அந்த படத்துக்கு. தமிழ் எல்லாம் தமிழ் பேசுறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன்லைன் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஒன்லைன் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ கிரிக்கெட் எடுத்துருக்காங்க அந்த படம், நல்லா இருக்கு. பட் காஸ்ட் அண்ட் அந்த கிரவுண்ட், அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, கிரவுண்ட் அந்த ஊரு காலனின்ற பாலிடிக்ஸ் அதை பேசியிருக்காங்க. யார் இங்க விளையாடணும், அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுது, அந்த பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. சின்ன சின்ன காமெடி, தேவைப்படுற இடத்துல மட்டும் காமெடி. அவர் ரஞ்சித் தன்னோட படம் அந்த டச் கொஞ்சம் அங்கங்க அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாண்டியராஜ் இருக்காருல்ல, நம்ம பழைய பாண்டியராஜ் சார் இருக்காருல்ல, பின்னாடி இருப்பான் இட்டுச்சிங்கன்னு வரல. ஆமா, லெஃப்ட்குள்ள இருந்து எல்லாத்தையும் குரல் எடுத்து காட்டுவார் அவர். அவரோட பையன் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு. மேபி அவரை சிசிஎல்ல பாத்துருக்கலாம். 10 years பேக்லாம் சின்ன சின்ன படம் நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்துல அவரோட ரோல் பயங்கரமா இருக்கும். சூப்பர் ஃபன்னான ஒரு ரோல், அழகான ஒரு ரோல், பயங்கரமா பண்ணிருக்காரு. சாம்னு இருக்கு அவரோட பேரு, அந்த காஸ்டோட நல்லா பண்ணிருக்காரு. சாம் அப்படியே நமக்கு மைண்ட்லயே நிக்கும். அவரோட கேரக்டர் சூப்பரா இருக்கும். அந்த லவ் ஃபெயிலியர், அவர் பண்ற அந்த கவிதை எல்லாம் நிறைய பேர் ரசிச்சாங்க. சூப்பரா இருக்கு, அது நல்லா இருக்கு படம். இன்னும் அந்த படத்துல நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்லம் ஏரியால இருக்க பசங்க வந்து இந்த கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த பொண்ணுங்க படி சுத்துறது, ஆசிட் அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து பேஸ்லயே தான் எடுத்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஃபைட் கிளப்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? அது ரொம்ப ஒஸ்ட். ஃபேமிலியா வந்து பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கேவலமா வல்கரா இருந்துச்சு அந்த படம். அனிமல் ஒரு படம் வந்து ஹிந்தி மூவி, தமிழ்ல அது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டா பார்க்க முடியாது. பட் அது நல்ல படம் தான். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல இருந்து வரவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு காட்டுறதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அவங்களும் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு கிளியரா, எந்த ஒரு சிகரெட் சீன் இல்லாம, இதை வல்கரா எதுவுமே எடுக்காம நல்லா எடுத்திருக்காங்க. சோ நீங்க அதை வந்து பாத்தீங்க, அது எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, பாரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட எடுக்கிற கதையா இருக்கட்டும், அவரை சூஸ் பண்றதா இருக்கட்டும், அவர் அந்த சமூகத்துல இருந்து வந்ததுனாலயா என்னன்னு தெரியல, அவர் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்காரு சமுதாயத்துல. சோ அவர் அந்த ஒரு பேஸ்மெண்டான அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு சினிமாலையுமே நம்ம வந்துட்டு நம்ம முன்னேற்றத்தை தான் கொடுக்கணும், மக்கள் இப்படிதான் இருந்தாலுமே இப்படியும் இருக்காங்க அப்படின்றத அவர் நிறைய சொல்லிட்டாரு. எக்ஸாம்பிள் சார்பட்டா பரம்பரை பாத்தீங்கன்னா, அது நல்ல ஒரு எல்லா கேரக்டருமே மைண்ட்ல நிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பாரு. காலாவா இருக்கட்டும், இடஒதுக்கீடு சம்பந்தமான இருக்கட்டும், அவரோட படங்கள் வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, இந்த மக்களும் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போறாரு. ஆனா அந்த மக்களும் முன்னேறக்கூடிய மக்கள் தான். ஆனா இதுக்கு முன்னாடி வந்த படங்களோ, இதுக்கு முன்னாடி இருந்த வசனங்களோ வந்து அது ஒரு ஒடுக்கப்பட்ட மாதிரியே காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பழைய படங்கள்ல பார்த்தாலே தெரியும். ஆனா இப்ப பாரஞ்சித்தோட ட்ரெண்டிங் வந்து நல்ல ஒரு போயிட்டு இருக்கு. அதை பாக்குற மக்களுமே அந்த மாதிரி மக்கள் மீது ஒரு மரியாதையும் வருது. அதுதான் அந்த பாரஞ்சித்தோட ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா பழைய படங்கள் வந்துட்டு இந்த சேரி பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு இருந்தது போய் இப்ப காலம் மாறி அவங்களும் ஒரு சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருந்தவங்க அப்படின்றத நல்லா கொண்டு வந்துட்டு இருக்காரு. சோ அது வந்து பாரஞ்சித்தோட வரவேற்கத்தக்கதுதான் சொல்லுவேன் நானு. அதே மாதிரி அவர் படத்துல வைக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே நினைவுல இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப சார்பட்டா பரம்பரை எடுத்துட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா கேரக்டருமே மைண்ட்ல இருக்கும் நமக்கு. எல்லா கேரக்டருமே எந்த ஒரு நெகட்டிவ் தாட் இல்லாம, ஓ இவங்கெல்லாம் இப்படியா, ஓகே. அதே மாதிரி காலா படமா இருக்கட்டும், ரஜினி கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு குடும்ப ஒற்றுமை, ஒரு நண்பர்கள்னா இப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு ஆணித்தனமா ஒரு கதையா வச்சிருப்பாரு. ஆக்சுவலா எனக்கு அதுல பிடிச்ச ஒரு பயங்கரமான சீன் என்னன்னா வந்து, இப்போ அந்த பொதுவாகவே இந்த பீஃப் சாப்பிடுறவங்கன்னா இவங்கதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க. நம்ம சைட்லாம் பாத்தீங்கன்னா பீஃப் சாப்பிடுறவங்க இவங்கதான். பட் ஓப்பனா நம்ம சாப்பிடுறதுனால நிறைய பேர் அப்படி இது பண்ணுவாங்க. அது ஒரு சீன் வச்சிருப்பாங்க. மறைமுகமா போய் ஒருத்தன் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான், டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான். ஸோ அந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்களும் சாப்பிட்றீங்க, நாங்களும் சாப்பிட்றோம்டா,
நான் ஓப்பனா சாப்பிடுறேன், நீ மறைமுகமா சாப்பிடுறது அந்த சின்ன ஒரு ஷாட்ல வச்சிருப்பாரு சூப்பரா டைரக்டர். ஸோ இந்த காலனி நான் தான்டா ஏற்ற தாழ்வு இருக்கும்ல. ஸோ ஆமா. ஆனா இந்த கிரவுண்ட்ல நான் தான் விளையாடணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைட் இருக்கும் அந்த படத்துல சீன்ல. 2 கேரக்டர். ஆமா. அந்த ஊர் ஏற்ற அந்த பெரிய ஜாதிக்கும் சின்ன ஜாதி இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஃபைட் இருக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவோம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாடுன்ற மாதிரி. ஸோ அங்க போய் நம்ம போயிட்டு இந்த கிளப்ல விளையாடுறவங்க எல்லாம் பார்த்தா அவன் வந்து 2 பேருமே சேர்க்க மாட்டான். அவன் என்ன எல்லாருமே ஒண்ணு, அவன் அப்படி வேற ஆங்கிள் பாப்பான். சோ அத நல்லா சொல்லிருப்பான். நீ இங்கதான்டா ஃபைட் போட்டுருக்க, நீ வேற ஜாதி, நீ கீழே எனக்கு கீழே, நான் உனக்கு மேல, நீ இங்க போட்டுட்டு இருக்க. ஆனா நீ வெளியில வந்து பாரு, நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி தான் பாக்குறான். அவன் நம்மள வந்து பிடிக்காத மாதிரி தான் பாக்குறான் அப்படி சொல்லியிருப்பாங்க. வேற ஒரு கிளப் டீம் வந்து இவங்களை டே நீங்க எல்லாம் உங்களுக்கு தகுதியா இல்லைங்க விளையாடுறதுக்கு 2 பேரையும் பார்த்து சொல்லுவாங்க. இந்த ஊரையும் சரி காலையும் சேர்த்து சொல்லுவாங்க. சோ அது நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தாதானே அவங்கள அடிக்க முடியும் அப்படின்றதுலாம் நல்லா இருக்கும். அந்த சின்ன சின்ன டைலாக் எல்லாம் சூப்பரா எழுதி இருந்தாங்க. டைலாக்ஸ் நல்லா இருந்தது. நம்ம 2 பேரும் சேர்றதே வெற்றி தான்டா, அதுக்கப்புறம் வெற்றி தேவையில்லை அப்படின்னு சொல்ற டைலாக் எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த ஷாட்டு போகும்போது டாக்டர் அம்பேத்கர் அந்த டைலாக் வரும்போது அம்பேத்கரை காட்டுற போது ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஷாட்லாம் அவங்க வந்து ஈஸியா ஸ்கிரீன் பிளேல அழகா காட்டிட்டு போயிட்டாங்க. அப்படின்றதுக்குள்ள அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த டைலாக் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு படத்துல. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் எழுந்து நம்மள வந்து அறியாம கை தட்டுறது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு. பட் அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு, இன்னமும் போயிட்டு இருக்கு ஷோஸ் எல்லாம். ஆமா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 வீக்ஸ் நல்லா போகும் படம். அதுல எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தோட நிறைய வேற அவரோட ஃப்ரெண்டு தான் டைரக்டர். பட் இவரோட ரெஃபரன்ஸ், இவரோட ஐடியாஸ் எல்லாம் உள்ள நிறைய இன்செர்ட் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளேல பார்க்கும் போதே நல்லா தெரியுது அந்த விஷயம் எல்லாம். நிறைய இருக்கு. ஷார்ட்ஸ், சிக்னேச்சர்ஸ் எல்லாமே அதுல பக்காவா இருக்கு. இல்ல ப்ரோ, அந்த இப்போ அத வந்து ஃபீல் பண்ணிருக்கும், இன்னும் லவ் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா அப்படின்றது. அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க, சர்ச்சுக்கு வாடா அப்படின்றது. அப்ப அவன் ப்ரேயர் பண்ணும்போது வந்து கிரவுண்டுக்கு ஓட்டுருவான். அதெல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. அது ஃபீல் பண்ணவங்களுக்கு அழகா பிடிக்கும். அது மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு நல்ல ஜாலியா அழகா பார்க்கலாம். பட் ரஞ்சித் படம் எப்பவுமே இப்ப வர படங்கள் நல்லா இருக்குன்றதா என்னோட ஒப்பீனியன். இந்த படம் எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கட்டும். அப்படி இந்த படம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஓடிடில வரப்போகுது. ஸோ அதுவும் நீங்க ஃபேமிலியா பார்க்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தியேட்டர் போக முடியாதவங்க. ஸோ நல்ல படம், எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. டைம் இருந்தா ஓடிடில 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க கண்டிப்பா மறக்காம நல்லா இருந்தா நல்லா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.